என்னடா கிஞ்ச நோட்டு வச்சுக்கிறா மாப்பிள்ள இதை வச்சுதான் சம்பாதிக்க போறோம். இதை வச்சு நான் சம்பாதிக்கிறது பாதி நோட்டு தான் இருக்குது. உண்மையா நீங்க வேலைக்கு போகாம இப்படிதான் இருப்பீங்களா? அது இப்படியே தான் தெரிஞ்சுன்னு இருக்கான். நீ மூடு போய் பச்சா மாப்பிள்ள உனக்கா நான் வேலைக்கு போறியா? ஆமா, மாசம் 10,000 ரூபாய் சம்பளம். ஆஹா சரி, யாராவது வேலைக்கு ஆள் இருந்தா சொல்லு. மாசம் 25,000 ரூபாய் சம்பளம். மாசம் 25,000 சம்பளமா? என்னப்பா சொல்றா? கஷ்டமே இல்லாத வேலை, கால் மேல கால் போட்டு தூணலாம். என்ன புரியுதுங்க, ஒண்ணுமே புரியலையா? எப்பா நான் ஒண்ணு சொல்லுங்கப்பா, 25,000 ரூபாய் சம்பளம்ன்றீங்க, நானும் வந்துடுறான். நீ தான் வேற இடத்துல வேலைக்கு போறியா? நீ வேற யாராவது இருந்தா சொல்லு. அட வேலை பெரிய வேலை போல போதுமா? மாப்பிள்ள இவன் இந்த வேலைக்கு செட் ஆகுமா? நம்பிக்கை இல்லையா? இப்ப நம்புறதுக்கு நான் என்ன பண்ண சொல்லுங்க? ஒரு 1000 ரூபாய் கையில குத்தனா நம்புவோம். 1000 ரூபாவா? 500 ரூபாய் தாங்குது. 500 ரூபாய் அப்புறம் தரேன்ப்பா. என்ன சோக்கா ஏமாத்துங்கடா? என்ன வேலை சொல்லுப்பா. இந்த பழைய நோட்டை எடுத்துட்டு போயிட்டு மல்லிகை கடையில இந்த தாத்தா எப்போ வருவாருன்னு கேட்கணும். ஏட்டா அவங்க ஒண்ணு கொடுப்பாங்க, அது வாங்கி வந்து இவரு கேட்டு கொடு. அதான் வேலை. தோசை செஞ்சிடுறேன். ஏய், கீஞ்ச நோட்டுக்கு அவங்க என்னடா கொடுப்பாங்க? பலால் நேரம் கொடுப்பாங்க, அது வாங்கி வந்து உங்ககிட்ட கொடுப்பான். பாத்தையா காசு? நல்ல திறமைசாலி தானே எப்பா நீ? அவா மாப்பிள்ள போலாம். ஒரு 200 ரூபா குறா. அட போடா மாப்பிள்ள. அந்த பொம்மை கிட்ட 500 ரூபாய் அசால்ட்டா ஏமாத்திட்டோம். எப்படிலாம் ஏமாத்துங்க? நம்மளும் இதுங்களை பார்த்து கத்துக்கணும்.